கத்து நடந்து எல்லா பாதைக்காய் கொண்டு விடுங்க தெரியும் தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். அவர் கத்தர் ஆரம்பித்த அந்த நற்கிரியை மறுநாள் வைந்து நிறைவேற்று உண்மையூராக இருந்தாரு. கைக தெரியும் தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். கத்த நடத்துகிற பாதையில பிதாவையை நீரினை உருவாக்குறவர் நான் கரத்தின் களிமண் என்று சொல்லி கத்தருடைய கரத்துல களிமணி போல தேவ சித்தத்தை தேவ நோக்கல் ஒப்பு கொடுக்க கத்த இந்த கிருபையிலுக்காக கத்திரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதில் உண்மையே நம்பியிருக்கபடினால பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன்னு சொன்னது போல இப்போ இந்த நாட்களை கத்திரி மாவட்டத்தில் பற்றி பிடித்துக் கொண்டு பூர்ண சமாதானத்தோடு இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கத்திருந்த கிருபையிலுக்காக கத்திரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். அதுபோல நாம கூட பூமியில் இருக்க நாட்கள்ல நாம கூட நம்முடைய முடிவை நன்றா சிந்தித்து நல்ல 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 முடிவை பெற்றுக்கொள்ள கத்தர் ஒவ்வொருக்கு உதவி செய்யணுங்க கத்திரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். கத்திரி நாம மைமைப்படுவதாக. நாம் இந்த தாயாரை அடக்கம் பண்ண வந்திருக்கிறோம். கல்லறை என்பது ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவாகவும் நித்திய வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கு. ஒரு மனிதனுடைய கல்லறையை பார்க்கும்போதே அவன் பூமியில எப்படி ஜீவித்தான் என்பதை அது நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால நாம் இந்த பூமியில் இருக்கும்போது நாம் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். எல்லாரும் பூமியில மரிப்பது நிச்சயம், ஆனால் முடிவு ஆண்டவருடைய கருத்துல இருக்கணும். ஆகையால ஒரு நல்ல ஒரு முடிவாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையால இந்த தாயாரும் கூட பூமியிலே இந்த நாட்கள்ல தன் முடிவை குறித்து ஒரு சிந்தித்து ஞானவான்களாக பூமியில் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி ஒரு நல்ல முடிவை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் படிக்கும்போது தாவீதை கொடுத்து படிக்கிறோம். தாவீது பூமியில தம் நியமிக்கப்பட்ட காலத்துல தேவ சித்தத்தின்படி ஊழியத்தை நிறைவேற்றின உட்பாடு பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான். ஆகையால நாம கூட இந்த பூமியில இருக்கும்போது குறிக்கப்பட்ட காலம்தான் பூமியில வாழ போறோம். ஆனா தேவ சித்தத்தின்படியே நாமும் கூட ஜீவியத்தை செய்து நமக்கு நியமிக்கப்பட்ட பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தாவீது முடிவை கொடுத்து படிக்கும்போது 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் அறிவையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். தாவீது முடிவு ஒரு அற்பமாக இருந்தது. அவன் ஆடு மேய்க்கிறவனாக அவன் காணப்பட்டான். அவன் துவக்கம் ஒரு அற்பம் தான், ஆனால் முடிவு ஒரு நல்ல முடிவாக ஒரு மகிமையாக காணப்பட்டது. அதுபோல நம்ம துவக்கம் எப்படி இருந்தாலும் முடிவு தான் மகிமையாக இருக்க வேண்டும். இந்த தாயாருடைய நம்ம சாட்சியம் கேட்ட ஒரு துவக்கம் ஒரு அற்பமாக இருந்தாலும் கூட முடிவு மகிமையாக இருந்த ஒரு இன்னலை தான் இவ்வளவு பேர் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ மரணத்தை கனம் பண்ணி நம்ம இருக்கிறோம். அப்போ தாவீது முடிவு ஒரு நல்லதொரு முடிவாக இருக்க காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தீர்க்காயுசு உடையவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்காயுசு என்பது நீதிமொழியில் படிக்கும்போது பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தீர்க்காயுசு என்பது இந்த பூமியில நமக்கு நல்ல முடிவு வேண்டுமானால் நமக்கு பணம் பொருள் மேல ஆசை இருக்கக்கூடாது. ஆகையால பணம் நமக்கு தேவைதான், பொருட்கள் நமக்கு தேவைதான். ஆனா பணம் பொருள் மேல் நமக்கு ஆசை இருக்கக்கூடாது. பணம் பொருள் மேல் ஆசை இருந்தா நாம் என்ன செய்வோம், பழுக்கத்துக்கு கூட ஆசை நமக்கு இருக்காது. அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூமியில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. பூமியில் நமக்கு ஒரு ஆசை இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய குடியிருப்பு பரலோகம். பூமியில் நம்ம இருக்கிறது எதற்காக, பூமிக்குரிய காரியங்கள் முக்கியது, பூமிக்குரிய ஆசைகளுடைய உலக ஆசைகளுள்ளாக இருக்கும்படியே இல்லை. பூமியில் நம்ம இருப்பது நோக்கமே ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு ஆசை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய எல்லா திவ்ய சுபாவங்களை பெற்று இயேசுவை போல மாறணும். அந்த ஆசையை தவிர வேற ஆசை இருக்கக்கூடாது. அவையில தான் பந்தயசாலை எல்லாரும் ஓடுவாங்க, எல்லாருக்கும் பந்தய பொருள் இல்லை. இச்சை இறக்கத்தோடு ஓடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன செய்ய ஒரே ஒரு ஆசை, அந்த சீயோனை எருசலேம் அடையணும், அந்த ஆசை. அப்படி உள்ளவங்க தான் தீர்க்காயுசு உள்ளவர்களாக காணப்பட முடியும்.
ஆகையில ஆனால் தான் தாவீதை கொடுத்து படிக்கும் பொழுது அவன் என்ன செய்தான், அவனையே சொல்றான், நான் ஈண்டு மட்டும் ஆலயத்தின் மேல் வைத்த வாஞ்சையினால என்ன செய்தான், பொன் வெள்ளி இரும்பு இப்படி சொல்லி எல்லா கற்கள் எல்லாவற்றையும் செய்தான், நான் சகோதரித்து வைத்தேன்னு சொன்னது மாத்திரமல்ல, என்ன சொல்றான், அவன் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையினால் தான் சம்பாதித்து வைத்திருந்த அதையும் கூட கொடுத்தான். காரணம் அது பொருளாசை இல்லைன்ற அர்த்தம். அவன் பொருளாசை இருந்தால் என்ன செஞ்சிருக்கலாம், ஆலயத்தை கட்டுவதற்கு ஜனங்களுக்கு கொடுத்த காணிக்கையை மாற்ற கொடுத்துட்டு பேசாம இருந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன செய்தான், தான் சம்பாதித்து தனக்குன்னு வைத்திருந்தது கூட கொடுத்தான். அது பொருளாசை அவனுக்கு இல்லை என்பதை காட்டுகிறது. ஆகையால ஆனால் தான் பணாசை இல்லாமல் உங்களுக்கு இருக்குது போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. அப்ப நம்ம பணாசை பொருளாசை இல்லாதவங்களா இருந்தால் கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். பணம் நம்மை கைவிடும், பொருட்கள் நம்மை கைவிடும், நம் நம்பின மனுஷர் கைவிடுவாங்க. ஆனா நான் ஒரு ஆசை இல்லாமல் ஆண்டவர் மாத்திரம் ஆசை வைத்துக் கொண்டு நம்ம ஜீவிப்போமானால் ஆண்டவர் ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டார். நம்ம முடிவு மகிமையாக காணப்படும். இரண்டாவது அவன் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள்ல நாம கூட என்ன செய்யணும், நம்ம முடிவு ஐஸ்வர்யவானாக என்ன செய்யணும், நாம் மறிக்க வேண்டும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கும்போது அது என்ன ஐஸ்வர்யம், அவருடைய தயவு, சாந்தம், பொறுமை என்கிறவன் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம மறிக்கும்போது ஐஸ்வர்யவானாக மறிக்க வேண்டும். என்ன ஐஸ்வர்யவானாக, நம்ம கிறிஸ்துவின் எல்லா திவ்ய சுபாவங்களை நாம் தரித்து கொண்டு நம்ம ஜீவிக்க வேண்டும். பூமியில இருக்கும்போது நம்ம மறிக்கும் பொழுது தரித்திரராக ஏதோ ஒரு சில சுபாவங்கள் உடையவர்களாக நாம் மறிக்கக்கூடாது. சீயோன் என்பது, எருசலேம் என்பது சுபாவங்களின் பூரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை போல அவர் இருக்கிற வண்ணமாக வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக கர்த்தராகிய இயேசு எப்படி இருக்கிறாரோ அவருடைய எல்லா திவ்ய சுபாவங்களை நாம கூட என்ன செய்யணும், பெற்றிருக்க வேண்டும். நம்ம அழைத்த நோக்கமே இச்சையினால் உலகத்துள்ள கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குலூராய் மாறுபடிதான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். ஆகையால பூமியில இருக்கிற நாட்கள்ல நாம் என்ன செய்யணும், இயேசுவின் எல்லா திவ்ய சுபாவங்களை நாம் கூட பெற்றுக்கொண்டவர்களாக ஐஸ்வர்யவான்களாக நாம மறிக்க வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனால் தான் தாவீதும் கூட கர்த்தராகிய இயேசு திவ்ய சுபாவங்கள் அவனுக்குள்ள காணப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அவர் மற்ற ஒரு சத்துருவை சிநேகிக்கிறவராக இருந்தார். யூதாஸை பார்த்து சிநேகிதேன்னு சொன்னார். அதே போலதான் தாவீதுக்கும் கூட நல்ல சுபாவங்கள் இருந்தது. அவன் சத்ருவா இருந்த சவுலை பார்த்து என் தகப்பனே என்று சொல்லுகிறான். அந்த சத்ருவா அந்த சவுல் மரித்த விற்பாடு அவனுக்காக உவாசம் இருந்து புலம்பல் பாடுகிறவர். அப்படி நல்ல சுபாவங்கள் முடிவுகளாக இருந்தான். நாமும் கூட இந்த தாயாரை போல நல்ல சுபாவம் முடிவுகளாக நாமும் கூட என்ன செய்யணும், மறிக்கும் போது சுபாவங்கள்ல நாம் எப்படி இருக்கணும், ஐஸ்வர்யவான்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது அவன் நல்ல மகிமை உடையவனாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் மறிக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும், மகிமை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. மகிமை எப்படி நமக்கு கிடைக்கும், இக்கால பாடுகள் இனி வர்ற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. இந்த தாயாரும் கூட பூமியில் இருந்த நாட்கள்ல உலக வாழ்க்கை எத்தனையோ பாடுகள் வந்தது. கடைசியாக சரீரத்திலும் கூட பாடுகள் வந்தது, வியாதியின் மூலியமா பாடுகள் வந்தது. இதெல்லாம் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று வெளிப்படுத்தலோடு அந்த பாடுகள்ல சந்தோஷமாய் கிடந்தாங்க. ஆகையால பாடுகள் என்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுகள் என்பது நமக்கு கிஃப்டாக தரப்பட்டிருக்கிறது. அநேகர் அந்த பாடுகள் வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்றாங்க, இன்னைக்கு அந்த பாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கறது இல்லை. காரணம், நித்தியத்தில் நமக்கு வைத்திருக்க மகிமையை கொடுத்த வெளிப்படுத்தல் தரிசனம் இல்லாதவங்கள இருந்தார். பாருங்க, தாவீது அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருந்த போது வீட்டுல அவனுக்கு எல்லா வசதி இருந்தது. நல்ல ஆடு மேய்த்து வீட்டில் நல்லா சாப்பிட்டு கொண்டு இருந்தான். என்றைக்கு அவன் அபிஷேகத்தை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அந்த நாள் முதல் கொண்டு அவனுக்கு பல்வேறு பாடுகள். சவுல் நிமித்தம் அவனுக்கு எவ்வளவோ பாடுகள். வனாந்தரத்துல அவன் எவ்வளவோ பாடுகள் வழியாக கடந்து போனான். அந்த ஏன் அந்த சிங்காசனத்தை அந்த மகிமையை அடையணும்னு சொல்லி அந்த பாடுகளுக்கு என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பாடுகளுக்கு அவர் என்ன செய்தார், சந்தோஷம் பாடுபடும்போது பயமுறுத்தவில்லை. அந்த பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகையால இந்த தாயாரும் கூட ஒரு 3-4 வருஷமா அப்படி படுக்கையில் இருந்த போதும் கூட என்ன செய்தாங்க, அந்த பாடுகள்ல முறுமுறுக்கவில்லை. காரணம், என் முடிவு மகிமையா இருக்கணும், பரலோகத்துல எருசலேம்ல நான் மகிமையாக அவரோடு கூட காணப்படணும் என்று சொல்லி பாடுகளுக்கு தாவீதை போல இயேசுவை போல இந்த தாயார் ஒப்பு கொடுத்தபடியாக தான் முடிவு எப்படி இருந்தது, மகிமையாக இருந்தது. அதுபோல அது மாத்திரம் முதிர் வயது, தாவீது மரிக்கும் போது அவன் முடிவு எப்படி இருந்தது, முதிர் வயது. முதிர் வயதுன்னு என்ன, தானியம் அம்பாரத்தில் சேர்க்கப்படுவது போல
நீ முதிர் வயதில் கல்லறையில் சேர்க்கப்படுவீர். அப்ப தானியம் அந்த முதிர் வயது என்பது அது பூரணத்தை காட்டுகிறது. ஒரு ஒரு தானியத்தை விதைக்கும் போது, ஒரு விதையை விதைக்கும் போது முளைத்து என்ன செய்கிறது? அது அது தானியத்தை பிறப்பிக்கும். அடுத்து நிறைந்த மீன், அது பூரணத்தை காட்டுகிறது. ஆகையால நாமும் கூட இந்த பூமியில் இருக்கும்போது தாயாரை போல ஒரு பூரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பூர்ணம் என்பது தேவசித்தத்தை காட்டுகிறது. தேவசித்தம் தான் ஒரு பூர்ண தேவசித்தம் செய்வதில் பூரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பூமியில் இருக்கும்போது என்ன செய்தார்? பிதாவே முழுதின் ஆவி ஒப்பு கொடுத்தீன்னு சொல்றது மாத்திரமல்ல, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பூமியில சரீரத்துல அவர் எல்லாம் தேவசித்தத்தை செய்து முடித்தார். அதுபோல நாமும் கூட இந்த பூமியில் இருக்கிற நாட்கள்ல நாம் இந்த சரீரத்துல தேவசித்தம் செய்யணும். அதான் முதிர் வயது, அதான் பூரணம். தேவசித்தம் செய்தவர்கள்லாம் அந்த சீயோன்ல எருசலேமில் காணப்பட முடியும். தேவசித்தம்னா என்ன? பூமியில் இருக்கும்போது நாம் என்ன ஒரு காரியம் செய்தாலும் தேவனிடத்தில் கேட்டு செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, உலக காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். அப்பதான் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க விதம் மனது புதிதாக நலமருவமாக. அப்ப தாவீது பூமியில் இருக்கும்போது பரிபூர்ணமான தேவ சித்தம் செய்தார். அதனால்தான் கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் உங்களுக்கு சொல்லும் பொழுது தாவீது என்ன செய்ய சித்தத்தின்படியெல்லாம் செய்தார். அதான் முதிர் வயது பூரணம். ஆகையால நாம கூட தாயாரை போல என்ன செய்யணும்? நாம கூட பரிபூர்ணமான தேவ சித்தம் செய்யணும். சுயசித்தம் செய்யக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சுயமா வரவில்லை, சுயமா பேசவில்லை, சுயமா செய்யவில்லை. ஆகையால நாம கூட பரிபூர்ணமான தேவ சித்தம் செய்வோமானால் நம்முடைய முடிவும் கூட மகிமையாக காணப்படும். கதைதாமே இந்த தாயாருக்கு இப்படி நல்ல ஒரு முடிவை தந்தது போல நாம் குடி வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவை கற்று தரும்படியாக கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 வேலை செய்ய பார்க்குறோம். பாருங்க பெட்டியம்மா.
உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரிடவில்லை. ஆகிலும் கடைசியை காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுது நாம் எல்லாரும் மர்வமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாத எழுந்திருப்பால் நாமும் மர்வமாக்கப்படுவோம். அழிவுள்ளதை அழியாமை சாவுக்கு சாவாமை தடுத்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதை அழியாமை சாவுக்கு சாவாமை தடுத்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதிட்டு வார்த்தை நிறைவேறும். பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூறு பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஹோடாபக்க சரபக்க துனமான ஹோடேபே கரபக்க துனமான ஹோடாபக்க ரபக்க சரபன துடேபே கரபக்க துனமான ஹோடாபக்க துனமான. மரணத்தின் கூறு எங்கே? பாதாளத்தின் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூறு எங்கே? பாதாளத்தின் ஜெயம் எங்கே? மரணத்தை பரிகரித்தாரே பரிசுத்தராய் உயிர்த்ததினார். மரணத்தை பரிகரித்தாரே பரிசுத்தராய் உயிர்த்ததினார். சரபக்க துணமான ஹோடேபே கரபக்க ரபன ஹோடபல கரபக்க துணமான ஹோடபல பல பக்கரபல ஹோடபக்க துருபே கரப கரப கரபக்க சரபக்க துணமான. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடும் பிரதான தூத சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இந்த தாயார் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அந்த உயிரோடுக்கு நாம் எல்லாரும் மர்வமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இயேசுவோடு நித்திய அதற்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோடு எழுந்ததினால அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நித்திய நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய நம்பிக்கையும் நல் ஆறுதலை தந்து எல்லாரும் ஆறுதல் படுத்தணுக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். நடக்காதையில கர்த்தர் ஆசீர்வாதம் மாட்டி தந்தாரு கைக்கு தெரியும் தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். பரிசுத்தமும் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த தாயோட ஜீவிதத்துல தேவன் செய்த எல்லா நன்மைக்காக தெரிவிக்கிறோம். இவங்களோட ஆரம்பம் அல்பமா இருந்தால் கர்த்தாவே உங்களோட முடிவு மகிமையா மாற்றி தந்ததுக்கா உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியிலே பெருக்க வைத்து இயேசுவை அறிந்து கொள்ள நீர் கிருபை தந்தீர். இது மூலமா கர்த்தாவே அந்த தாய் மூலமா இந்த உலகத்துல தேவன் செய்த எல்லா ஊழியங்களுக்கு அற்புதங்களுக்கு அடையாளங்களுக்கு தேவனை துதிக்கிறோம் சாமி. அவங்க மூலமா இந்த பூமியில செய்த எல்லா நல்காரியங்களுக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களோட ஜீவியத்துல தேவனை செய்த அற்புதங்களுக்காக உண்மை துதிக்கிறோம். இந்த நேரத்துல நாங்க கேட்டிருக்கிற எல்லா காரியங்கள் எங்க ஜீவியத்துல அனுபவமாக்கொண்டு கர்த்தாவே கிறிஸ்துவின் பூர்ணத்தை நல்குணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்களும் மகிமையில் ஒரு முடிவுக்கு போகிறதுக்கு தேவன் எங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும். அடக்காரதனுக்கு வந்திருக்கிற எல்லாருக்குள்ள கர்த்தாவே எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு என்று கர்த்தாவே நாங்கள் அறிந்து எல்லாரும் உமக்கு இன்னும் கிட்டி சேர தேவன் உதவி செய்யணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில தேவனை பொறுப்படுத்தி இதுவரையா மகிமையா மாற்றி தந்தீர். இன்னும் தேவனு கர்த்தாவே இந்த கூட்டங்கள் எல்லாம் நடத்தி உம்மோட நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற எல்லா ஜனங்களை தேவன் ஆசீர்வதி. குடும்பத்தார் எல்லாரும் தேவன் ஆறுதல் படுத்தும். உங்களோட வருகைக்கு எங்கள் ஆயத்தமாகும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பு பரிசுத்தவன் ஐக்கியம் காவல் சமாதானம் நம்மளும் கூட விசேஷமாக துக்கத்தாரோடு கூட கர்த்தர் வருகை கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. மண்ணு போடுவோம்.